வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரையாவது நம்ம திட்டுறோம் அப்படின்னா, அவன் என்ன மடையனா அப்படின்னு திட்டுறோம் இல்லையா? ஆனால் இதுக்குள்ளார இந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளார அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இணையத்தில் நான் ரொம்ப அதிகமாக இதை வாசித்து, ஓ, இதுக்குள்ளார இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். யார் மடையர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மடையன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த காலத்தில் ஏரியை வடிவமைத்ததுக்கப்புறம் அதிலிருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை. அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு இதை பற்றி நிறைய தெரியும். மடைகளை அமைக்க முதலில் பனைமரங்கள் பயன்படுத்தப்பட்டதாம். அப்புறம் வைரம் பாய்ந்த கட்டை என்று சொல்லப்படும் மரங்களையே தேர்வு செய்து அதன் உள்தண்டை நீக்கிவிட்டால் உறுதியான நீண்ட குழாய் தயாராகிவிடும். அதனை ஏரியின் அடியாளத்தில் பதிச்சு அதன் உள் ஓட்டையில் கோரை, நாணல், களிமண் கலந்து அடைச்சிடுவாங்களாம். இதுதான் ஆரம்பகால மடை அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்காலங்களில் பாறைகள், மரச்சட்டங்களில் மடைகள் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ள காலங்களில் மடைகளை திறப்பதற்கு அப்படிங்கிறதுக்கே ஆட்கள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்களாம். மடையை திறப்பது சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உயிரை பணயம் வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யும் பெரிய சாகச பணி தான் அந்த மடை திறக்கிறது. மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைத்து கொண்டு செல்வதற்கு முன்னால் ஒரே ஒருவர் மட்டும் ஏரிக்கரைக்கு சென்று கடல் போல கொந்தளிக்கும் ஏரிக்குள் குதிப்பாராம். மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடியாழத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவாராம். மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவரையும் சேர்த்து இழுத்துட்டு போகுமா. அந்த வேகத்திலிருந்து தப்பி பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. மடை திறக்க செல்பவர்கள் உயிர் பிழைப்பது அரிது. அவர்கள் தம் மனைவி, பிள்ளைகள் மற்றும் அனைவரிடமும் பிரியா விடை பெற்று செல்வாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அது சாகசமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்க முடியும். மடை திறக்க சென்று மாண்டவர்கள் அதிகம், அதிலிருந்து மீண்டவர்கள் மிகவும் குறைவு அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இவர்கள் தான் மடையர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. வரலாற்றின் பக்கங்களில் இந்த தியாகிகளை பற்றிய குறிப்புகள், கல்வெட்டுகள், பதிவுகள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் வரலாறு எழுதுபவர்கள் இதை கருத்தில் கொள்ளலாம் அல்லவா? அதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த இணையத்தில் சொல்கிறாங்க. இனி யாரையாவது மடையா அப்படின்னு நீங்கள் திட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும். அந்த வார்த்தைக்குள்ளார எத்தனை அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத. மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவனி கிருஷ்ணா. வணக்கம் அன்பனைய சொந்தங்களே. நன்றி நேர்களே.